நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. 3 வேளையும் நம்ம சாப்பிட்றோம். நம்ம குழந்தைங்கள்ட்ட அவங்களுக்கு 10 வயதாக இருக்கலாம், இல்லை 15 வயதாக இருக்கலாம், அல்லது வாலிப பிள்ளைகளாக கூட இருக்கலாம். கத்திரிக்காய் விலை என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியுமா? இது என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்கலாமா அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். ஏன் இதை நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், இது நம்முடைய உணவு சம்பந்தப்பட்ட விடயம். சரி, நம்ம சாப்பிட்ற உணவுகள் அதனுடைய விலை என்ன அப்படின்னு தெரியுமா? எதையோ கூற வேண்டாம். மிக முக்கியமான உணவு அரிசி. அந்த அரிசியோட விலை என்னன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? இதெல்லாம் என் பிள்ளைகள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இதெல்லாம் தேவையில்லாத விடயங்கள். இவற்றை தெரிந்து கொள்ள அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று நமக்கு தோணலாம். நிச்சயமாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ₹1 மதிப்பு என்ன என்பது நம் பிள்ளைகளுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அதற்கு நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நம் பிள்ளைகளுக்கு அன்பின் மிகுதியால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொடுங்கள். எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள். அது உங்களுடைய வருமானத்தை பொறுத்தது. ஆனால் ₹1 மதிப்பு என்ன என்பதை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அது ஒரு கட்டாய கடமையாகும். அப்பொழுதுதான் அவர்கள் பின்னாளில் அதனுடைய மதிப்பு தெரிந்து செயல்படுவார்கள். ஒரு கடை தெருவிற்கு நீங்கள் கூட்டிச் செல்கின்றீர்கள் என்று சொன்னால் அன்றைய செலவுத் தொகையை உங்கள் குழந்தைகளிடம் கொடுங்கள். வளர்ந்துவிட்ட 10 பருவத்தினராக இருந்தால் கட்டாயமாக அந்த தொகையை அவர்களிடம் கொடுத்து அவர்களை முன்னின்று செய்ய சொல்லுங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் எந்த பொருளின் விலை எவ்வளவு என்பதை அவர்களை தெரிந்து கொண்டு, இந்த வருமானத்தில் நம்முடைய தந்தையால் இந்த பொருளை வாங்கித் தர முடியுமா, இந்த பணத்தை கொண்டு நம்மால் இது போன்ற வாழ்க்கையை வாழ முடியுமா என்று ஒரு நிமிடம் அவர்கள் யோசிப்பார்கள். இன்னும் ஒருபடி மேலே செல்வதானால், நம் பிள்ளைகள் கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்களேயானால், 10 பருவத்தை கடந்துவிட்ட பிள்ளைகளாக இருப்பார்களேயானால், அவர்கள் கையில் 1 மாத வருமானத்தை கொடுத்து குடும்ப செலவுகளை எல்லாம் இந்த மாதம் நீ பார்த்துக்கொள், உன்னுடைய கணக்கில் வைத்துக்கொள் என்று கூறுங்கள். அப்பொழுது தெரியும் அவர்களுக்கு ₹1 மதிப்பு என்ன என்பது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அப்பொழுதுதான் நம் பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த வருமானத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, இந்த தொகையில் தான் நம் பெற்றோர்கள் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்ற விவரங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வரும். யாருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அறம் சார்ந்த வழியிலே, அன்பு சார்ந்த வழியிலே அள்ளி அள்ளி கூட கொடுக்கலாம். ஆனால் விரயமாக ₹1 கூட செலவு செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை அவர்கள் மனதில் நாம் விதைக்க வேண்டும். அது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை.